அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய செய்தி அல்லாஹ் தன் திருமறையில் 2வது அத்தியாயம் அல் பஹராவில் 216வது வசனத்தில் கூறுகிறான், நீங்கள் ஒன்றை விரும்புவீர்கள், அது உங்களுக்கு கெட்டதாக இருக்கும். நீங்கள் ஒன்றை வெறுப்பீர்கள், அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான். உங்களுக்கு நன்மை எது தீமை எது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள், நானே அறிவேன் என்று கூறுகிறான். ஆகவே நாம் அல்லாஹ்விடம் ஏதேனும் பிரார்த்தனை செய்யும் பொழுது, யா அல்லாஹ், எனக்கு இதில் உள்ள நலவுகளை கொடு, இதில் எனக்கு பரக்கத் செய் என்று தான் நாம் கேட்க வேண்டுமே தவிர, நாம் குறிப்பிட்டு அல்லாஹ்விற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கேட்கக்கூடாது. யா அல்லாஹ், நான் இப்படி போகிறேன், எனக்கு இந்த ரூட்டில் எனக்கு நீ வெற்றியை கொடு. அல்லாஹ், நான் இப்படி போகிறேன், எனக்கு இந்த வழியில் நீ எனக்கு பரக்கத் செய்யு, இந்த மாதிரி நீ எனக்கு பொருளாதாரத்தை கொடுன்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கக்கூடாது. அல்லாஹ்க்கு தெரியும் நம்மளுக்கு எது நன்மை, நம்மளுக்கு எப்படி கொடுக்கணும், அதை எப்போ கொடுக்கணுங்கிறது அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். ஆகவே நம்மளுக்கு எந்த தேவையாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் பொதுவாக கேட்கணும். யா அல்லாஹ், எனக்கு இதில் நீ பரக்கத்தை ஏற்படுத்து, இதில் எனக்கு நீ நலவுகளை கொடு, தீமைகளை விட்டு இதை விட்டு நீ என்னை பாதுகாத்து விடுவாயாக என்று பொதுவாக கேட்டுவிட்டு அந்த தொழிலை, அந்த செயலை நாம் ஆரம்பம் செய்தால் அல்லாஹ்வுடைய பரக்கத், அல்லாஹ்வுடைய அருள் இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு நிச்சயம் கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.